மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். சேலம் அக்ரஹாரம் வீதி பகுதியில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தற்பொழுது பிரச்சார பணிகள் எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றன? அந்த பகுதியில் மக்களுடைய வரவேற்பு எவ்வாறாக இருக்கிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நிலவரம்? தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மும்முரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக நேற்றைய தினம் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு தருமபுரி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் சேலம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மற்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆகிய இருவரையும் ஆதரித்து இன்று மாலை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் நேற்று இரவே சேலம் தனியார் விடுதியில் தங்கியிருந்த தமிழக முதல்வர் இன்றைய தினம் காலை உடல் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக சேலம் மாநகர பகுதிக்கு வருகை தந்தார். அப்பொழுது சேலம் அக்ரஹாரம் பகுதியில் இறங்கி திடீரென வேட்பாளரை அழைத்துக் கொண்டு கடை வீதி பகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக இன்று தினம் இந்த அக்ரஹாரம் வீதி பகுதியில் முழுவதுமே காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் நடந்து சென்று தமிழக முதல்வர் டி.எம். செல்வ கணபதியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக சாலையில் செல்லும் பொதுமக்கள் அனைவரிடம் கட்டாயம் திமுக வேட்பாளருக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அனைவரிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக முதல்வர் வருகை சாலையில் நடந்து பிரச்சாரம் மேற்கொண்டதை பார்த்து பொதுமக்கள் வியப்பில் ஆழ்ந்து நின்று பார்த்தனர். குறிப்பாக அங்கிருந்த இளைஞர்கள் பலர் தமிழக முதல்வருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நிலையில் அக்ரஹாரம் வீதி பகுதி அதே போல கடை வீதி பகுதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளை நடந்தே சென்று தற்பொழுது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு. குறிப்பாக இவருடன் டி.எம். செல்வ கணபதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள டி.எம். செல்வ கணபதி உடன் சென்று தனக்கு வாக்களிக்குமாறு அனைவரோட பொதுமக்களிடமும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து தற்பொழுது அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் தமிழக முதல்வர் இன்று மாலை சேலம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு அங்கு சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக முதல்வர் சேலம் மாநகர பகுதியில மக்கள் கூட்டம் அதிகம் நிறைந்த பகுதியில் தற்பொழுது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தற்பொழுது அதிகமாக முதல்வர் வருகையை ஒட்டி பொதுமக்கள் ஏராளமானவர் தற்பொழுது முதல்வரை காண்பதற்காக முதல்வர் வரும் சாலை முழுவதும் நீண்ட வரிசையில் நின்று அவரை பார்ப்பதற்காக அவருடன் காத்திருந்து முதல்வரை பார்த்து வருகிறார்கள். இருப்பினும் அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையுமே நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு விடுதிக்கு செல்லும்
தமிழக முதல்வர். இது தொடர்ந்து இன்று மாலை நடைபெறும் பிரச்சாரத்தில் பங்கேற்று சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.